உங்கள்கிட்ட ஒரு நியாயத்தை கேட்டு நான் வந்திருக்கேன். நான் பேச போகிற விஷயம் கரெக்டா தப்பா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். உங்கள் பொறுப்பில் விட்டுறேன். நான் ஒரு கட்டின புருஷன். என் பொண்டாட்டி நான் இங்கிட்டு வந்ததுனால தனியாக அவள் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு பேரனை பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எனக்கு அதில் சந்தோஷந்தான். நானும் பல வீடியோக்களில் உங்களுக்கே சொல்லியிருப்பேன். சுமி என் வர்க்கத்தையும் என் வாரிசையும் என் பரம்பரையவும் காப்பாற்ற வந்த ஒரு நல்ல ஒரு பேர் தான் உத்தமி, பத்தினி, என்னென்னமோ சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். அதுபோக என் குடும்பத்தை காப்பாற்ற வந்த குலவிளக்கு நிறையா சொல்லியிருக்கேன். அவளை பற்றி இது வரைக்கும் நான் கேவலமாகவோ அசிங்கமாகவோ பேசுனது கிடையாது. நான் என்னைய பேசின அளவுக்கு கூட நான் பேசுனது கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சமீப காலமாக ஊடால எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு புயல் வீசின மாதிரி சுகைல்ங்கிற ஆள் ஒருத்தர் வந்தார். நான் இது யாருக்கும் பயந்துக்கிட்டோ இல்லை வேறு அடிபணிஞ்சோ இந்த வீடியோ நான் போடலை. நான் பேசுகிறது நியாயமாக, நீதியாக, நேர்மையாக, தர்மத்தோடு பேசுகிறேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க அவகிட்ட போய் விளக்கத்தை சொல்லுங்கள். சரி, என் குடும்பத்தை நான் இது வரைக்கும் எங்கேயும் விட்டு கொடுத்தது கிடையாது. என் குடும்பத்தை தெருவுலவும் விடலை. அவங்களுன்னு சொல்லி அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு நல்லதை பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன். வந்த இடத்துல நேற்று கூட ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஷார்ட்ஸை போட்டு எனக்கு சுகைல் பிறந்த நாளைக்கு செயின் வாங்கி கொடுத்தாரு, என் மகனுக்கு செயின் வாங்கி கொடுத்தாரு, என்னவே மன்னவேன்னு சொல்லி போட்டா. நான் என்ன பண்ணேன்? கட்டின புருஷனாக எனக்கு கோவம் வருமா வராதா? எவனோ ஒருத்தன் என் குடும்பத்துக்கு செயின் வாங்கி, சரி எவரோ ஒருத்தர் வாங்கி கொடுத்து அதை இவ போட்டுக்கிட்டு மீடியாவுக்குள்ளே போட்டு தழுக்கிறதும் இழுக்கிறதும் குலுக்கிறதும் இந்த வேலை பார்க்கும்போது எனக்கு ஆத்திரத்தில் நான் 4 வார்த்தையை பேசினது உண்மை தான். நான் இல்லைன்னு சொல்லலை. தப்பு எம்எல்ஏனே வச்சுக்கிருவோம். சரி, அதுக்காக ஊனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். நான் கிளம்பிட்டேன். நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி என்னைய பிளாக்மெயில் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்குற ஒரே கேள்விக்கு மாத்திரம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் வாயே திறக்கக்கூடாதா? எனக்குன்னு சுதந்திரம் இல்லையா? நான் என்ன உன் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவன் புருஷனா உனக்கு? இல்லை. அவன் ஒரு எங்கிட்ட இருந்தவன் இலங்கையில் இருக்கிறான். நீ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற. உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நல்ல நட்பு. சரி, நம்ம தான் நம்ம குடும்பத்தோடு இல்லை. சரி, பேச்சு துணைக்கு அதுவும் ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டு பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பொம்பளை ஃப்ரெண்டை பிடிச்சி பொம்பளைக்கிட்ட பேசினா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி நீ தான் ஏற்கனவே உன்னுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் பப்ளிக்கில் வலைதளத்தில் வளம் வந்துச்சு. அதனால் நீ என்ன பண்ணுன? ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, எனக்கு ஆறுதலாக இருக்கிறாரு, என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி நீ பேசுகிற பழகுற. நான் அதில் எந்த குத்தமும் சொல்லலை. நண்பன் எதுக்காக பிறந்த நாளைக்கு நகை வாங்கி கொடுக்கணும், அதில் என் பொண்டாட்டிக்கு எதுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற ஆதங்கத்தில் தான் நான் நேற்று பேசினேன். உடனே கிளம்பி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறதும் ஃபோனில் இந்த கேள்வின்னு இல்லைங்க. வாயை திறந்து நான் சொல்லக்கூடாத அந்த வார்த்தையை என் பெத்த தாயை அவ்வளோ தூரம் இழிவான ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் அதை நான் சூர்யா கிட்ட சொல்லலை. என் மனசுக்குள்ளேயே நான் அடக்கி வச்சுருக்கேன். அந்த ஒரு வார்த்தை கேட்டு நீ எப்படி அந்த ஆளை பேச போச்சு? அந்த ஆளுன்னு கூட சொல்லலை, அந்த மனுஷனை எப்படி நீ பேச போச்சு? நீ நீ பேசுனதுக்கு நீ மன்னிப்பு கேட்கலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பேன். உன்னைய தண்டவாளத்தில் ஏற்றுவேன். உன்னைய காவல்துறை கூப்பிடும். நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட வீடியோவும் போட்டு ஃபோன்லேயும் பேசி என்னை அப்படியே ஒரு மாதிரி பயமுறுத்தியே வைக்கிறான். நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை தீர்க்க முடியாமல் இருக்குது. இப்போத்தான் 2 நாளைக்கு முன்னால் சென்னை போயிட்டு கிட்டத்தட்ட 12,000 ரூபா 15,000 வரைக்கும் எங்களுக்கு செலவு. பெட்ரோலு என்ன 50 லிட்டர் பெட்ரோலு, டோல்கேட்டு, ரூமு, சரிவர சாப்பாடு இல்லாமல் நாங்கள் 2 பேரும் கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தது எங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஒரு நாள் கூட ஆகலை. ஒரு நாள் நேற்று தான் ரெஸ்ட் எடுத்திருக்கேன். நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கல்ல, 10 மணி லைவ் என்னால் திருப்தியாக போட முடிஞ்சா பாதியிலே வாய கொட்டாய் விட்டு பேவுன்னு பொழந்துக்கிட்டு கிடந்தேன். உங்களுக்கே தெரியும். நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, எனக்கு வெளி உலகத்திலேருந்து தான் மன உளைச்சலும் மன அழுத்தமும் கவலைகளும் கண்ணீரும் நான் விட்டு ஓஞ்சிட்டேன். என்னடா வாழ்க்கை அது? ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியலை. பிடிச்ச வாழ்க்கையை மனுஷன் வாழ்கிறதுல இதில் ஒரு குத்தமாக 2 வார்த்தை பேசுனது தப்பான்னு சொல்லி நானே ஏகப்பட்ட மன உளைச்சல்லையும் கஷ்டத்துலேயும் இருக்கேன். இந்த நேரம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், நீங்கள் அங்கே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு வார்த்தை விட்டால் பாருங்கள், அதை கேட்டிங்கன்னா உங்களுக்குனா ஈரக்குலையே அப்படியே கொதிச்சு போயிடும்.
இரத்த கொதிப்பு வந்துடும். அதாவது இந்த விஷயமாக நான் சுகைல்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? எப்படி நான் அவனை அக்யூஸ்டுன்னு சொன்னது, அப்புறம் சில வார்த்தைகளை நான் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு கேட்கலைன்னா காவல்துறை என் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்குமா? அதாவதுங்க, யார் யாரோ வர்றாங்க, என்னையை வந்து அலக்கழித்து என்னை வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி ஆட்டி வைக்கிறாங்க. நான் சூர்யாவை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நான் யார் யாருக்கு தான் பயப்படுறது? என் வாழ்க்கையில் நான் பயந்தே என் வாழ்க்கை பூரா முடிஞ்சிடும் போல். எப்போ எந்த பிரச்சனை, காலையில் விடிஞ்சால் ஒரு பிரச்சனை, நைட்டு படுக்க போனால் ஒரு பிரச்சனை, காலையில் நான் பேசுகிறதையெல்லாம் ரெக்கார்டிங் போடுறேன். இப்போ நான் என்ன பேசினேன் அந்த வீடியோவில்? ஒரே ஒரு வார்த்தை, தேவையில்லாமல் அவரை பேசாதீங்கன்னா, சரிப்பா நான் பேசலப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். நைட்டு பேசின பேச்சு அது 11:15 எடுத்திருக்கான். நைட்டு லைவ் முடித்ததுக்கப்புறம் அந்த ஆடியோவை தான் இப்போ உங்களுக்கு அவள் ஷார்ட்ஸில் போட்டு விட்ருக்கான். காலையில் எந்திரிச்சு எனக்கு ஆதங்கம் தீரலை, எனக்கு மன அழுத்தம். என்னடா நைட்டு பூரா பிறண்டு படுக்கிறேன், எனக்கு தூக்கம் வரல. எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருந்து வந்தவனுக்காக போய் இந்த சூர்யா சொன்ன மாதிரியே அவன் போட்டாவோ போட்டதுக்கு செட்டப் கிளவியை போய் அவளுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சிறுலிபுத்தூருக்கு இவளும் இவ கூட ஒருத்தையும் ஜோடி போட்டுட்டு போய் அந்த பஞ்சாயத்தை போய் அங்கே போய் போகிறாளுங்க 2 பேரும். அவன் யாருக்கு கள்ள புருஷன்னு சொல்லி யாருக்கும் தெரியலை. ஒருவேளை கூட வந்தா பாரு மூக்குப்பொடி, அவளுக்கு கள்ள புருஷனா இல்லை கூட போனாலே சுமிங்கிறவ இவளுக்கு கள்ள புருஷனான்னு தெரியலை. அவன் போட்டாவ செட்டப்பு மேக்கப் மங்கி, அவளை போய் வந்து ஜாமீன் ரத்து பண்ண போகிறேன்னு சொல்லி இவளுக்கு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்காளுங்க. சம்மந்தம் இல்லாமல் நான் சம்மந்தப்பட்டவனில் போகணும், அதை விட்டுவிட்டு என்கிட்ட வந்துக்கிட்டு அவன் போட்டதுக்கு அவள் சேனலை தூக்குங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு என்கிட்ட வந்தால் எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் யார்? இனிமேல் அவன் கூட நான் பேசலை, மரியாதையாகவே பேசுகிறேன். அவர் யார்? உன்னுடைய இடையில வந்தவர். நான் யார்? உன் வாழ்க்கை பூரா உன் துணையாக வந்தவன். உனக்கு வாழ்க்கையில் துணையாக வந்தவன் முக்கியமாக, இப்போ அவனை இலவச இணைப்பா இணைச்சிக்கிட்ட இணையாக வந்தவன் முக்கியமாக? கொஞ்சம் யோசிக்க வேணாமா? என் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்துகிறீங்க. இதையும் தாண்டி நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணிங்கன்னா நான் ஸ்டேஷனில் தான் போய் நிற்பேன், நீ வந்து பதில் பேசணும், உன் மேலே சிஎஸ்ஆர் வாங்க போகிறேன், எஃப்ஐஆர் வாங்க போகிறேன்னு சொல்லி எல்லோரும் மிரட்டினீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்குறதுக்கு கூட தயாருங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த சூர்யா கிட்ட கூட கேட்கல. நான் எதுக்காக வெள்ளைச்சட்டை போட்டு வந்து உட்காந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? சமாதான கொடியை பறக்க விடுறேன். நான் வந்து சில பேர் கேட்கலாம், அப்படி மன்னிப்பு கேட்டு நீ உயிர் வாழ்கிறதுக்கு பேசாமல் ஒரு கவரில் தொங்குடாம்பிங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இன்னும் டார்கெட்டு முடியலை. என் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிட்டேன். இன்னும் சூர்யாவோட வாழ்க்கையில் ஒரு குத்து விளக்கையோ ஒளி விளக்கையோ ஏற்றணும், ஒரு ரிப்பன் கட் பண்ணணும், ஒரு கட்டடத்தை எழுப்பணும், ஒரு காரியம் நடக்கணும், பிள்ளை காலேஜில் படிக்கணும், இன்னும் ஏகப்பட்ட தொங்கல் எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் தாண்டி நல்ல விஷயம் பல இது நடக்கணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே அடிபணிஞ்சு போகணும். அதுக்காக குனிய நீங்கள் கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ நீ கேட்டேங்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், அதில் அவங்ககிட்டையெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அவர்கிட்டையெல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்ககிட்ட நான் கேட்குறேன், இனி ஓம் பாடு அவர் பாடு. உங்கள் பஞ்சாயத்துக்கு நான் ஊடால வந்து குறுக்க நிற்க மாட்டேன். அந்த கௌசிக் இதோட முடிச்சுக்கோங்க. நீங்கள்ப்பா உங்கள் பாடு அவங்க பாடு. என்னையே ஊடால வந்துக்கிட்டு எனக்கு சாமான் வாங்கி கொடு, எனக்கு செவரிட்டியை வாங்கிட்டு வா, கல்லீரல் வாங்கிட்டு வா, மண்ணீரல் வாங்கிட்டு வா, குடலை வாங்கிட்டு வா, குந்தானியை வாங்கிட்டு வான்னு சொன்னேன்னா உன் குந்தானியவும் குடலையும் உருவி மாலையாக போட்டுட்டு போயிட்டே நிற்பேன். சரியா? தேவையில்லாத விஷயங்களை நீ ரொம்ப இழுத்து போட்டுக்கிற, அதை தான் எனக்கு தெரியுது. எனக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன தப்பு பண்ணினே நான் மன்னிப்பு கேட்கணும். இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்கிற காரணத்துக்காகவும் எனக்குன்னு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதுக்காக அவர் வாயை அடக்காமல் இல்லை. தினம் வீடியோவில் உட்காந்துக்கிட்டு என்னையை கழுவி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் இனிமேல் ஐயோ என் வாயில் வேறு மாதிரி வருது. எனக்கு மரியாதைங்கிறது என் மனசுக்குள்ளேருந்து வரமாட்டேங்குது. நானும் வெறும் சொல்லணும்னு பார்க்குறேன், என்னால் ஜீரணிக்க முடியலை. நான் எதுக்கு அந்தால போய்கிட்டு வெறும் சொல்லணும்? சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் ஊடால கிராஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை கேட்டால் எனக்காக எல்லாம் பார்க்குறாரு, என் நலம் விரும்பி. அப்படின்னா என்ன உன் நலம் விரும்பி? ஏன் ஊர் உலகத்தில் வேறு ஆளே இல்லையா? அவங்க நலன்கள் எல்லாம் அவருக்கு விருப்பம் இல்லையா? அங்கே போய் உதவி செய்ய வேண்டியதானே? அதை எப்படி உன்னையை பார்த்து ஒரு அழகாக இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து எப்படி அவர் செலக்ட் பண்ணுவார்? நல விரும்புகிறவன் ஒரு அப்பத்தா, ஒரு கிழவி, ஒரு அம்மாயி, ஒரு அப்பாச்சி, இந்த மாதிரி ஆளுகளை போய் பார்த்து ஒரு வயசானவங்களுக்கு உதவி பண்ணு. அதுக்கு பேர் தான் நலம் விரும்பிக்கு அடையாளம். அதை எப்படி இளம் பெண்ணாகவும் அழகானவங்களாகவும் செவத்த தோல் உள்ளவங்களாக பார்த்து இப்போ நான் நலம் விரும்பினா உண்மையான நலம் விரும்பி நான் தான். எப்படி சொல்கிறேன்னா,
நான் கலரை பார்க்கல, கவர்ச்சியை பார்க்கல, அழகை பார்க்கல, அவளுடைய உள்ளத்தை பார்த்தேன், குணத்தை பார்த்தேன், அவளுக்குள்ளே உள்ள கேரக்டரை பார்த்தேன். அதனால் அவளுக்கு நான் இப்போ வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் உண்மையான நலம் விரும்பிக்கு உண்டான அடையாளம். அவளுடைய கஷ்டத்தை பார்த்தேன், அவளுடைய நஷ்டத்தை பார்த்தேன், அவள் குடும்ப சூழலை பார்த்தேன், அவள் பிள்ளையை வந்து எப்படி வந்து ஹாஸ்டலில் படிக்குதுங்கிறத பார்த்தேன். குறிப்பாக அவள் புருஷனுடைய குடிகார புருஷனுடைய நிலைமையை பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்து தான் சரி ஒரு வாழ்க்கையில் உதவுனா இவளை மாதிரி ஒருத்திக்கு உதவணும், அப்போ தான் அவள் காலகாலத்துக்கு நன்றியோடு இருப்பாங்கிறத உணர்ந்து நான் உதவினேன். இன்றைக்கி இவளுக்கு உதவி பண்ணதுக்கு எனக்கு என்ன, 3 வேளை சோறு ஒழுங்காக கிடைக்குதா, சுகர் மாத்திரை ஒழுங்காக கிடைக்குதா, கை கால் அமுக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கா, தைலம் தேய்ச்சி விடுறாளா? இதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும். இதுக்கு பேர் தான் நலம் விரும்பி. நம்ம ஒன்று செய்கிறோமா, அவங்க அது பதிலுக்கு 10 மடங்காக செய்கிறவங்க தான் நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் நீ அப்படி கிடையாது. ஏன் உன்னைய பற்றி இன்னும் நிறையா நான் பேசலாம், ஆனால் அது வந்து என் மனசு உறுத்துது. அதனால் சிம்பிளாக முடிச்சிடுறேன். உனக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்ச வாழ்க்கையை செலக்ட் பண்ணிட்டு நீ இலங்கைக்கு போய் கூட நீ வாழ்க்கை நடத்து. அதை பற்றி நான் கேவலப்படுத்தவும் மாட்டேன். உன்னைய வந்து மீடியா முன்னால் இந்த மாதிரி போயிட்டா வச்சுட்டான்னு சொல்லியும் அசிங்கப்படுத்த போகிறதும் கிடையாது. ஆனால் ஒன்றா இப்போ உனக்கு என்ன தெரியுது, ஆட்டோவில் ஏறிடுற, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேங்கிற, கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு நான் காவல் நிலையத்தில் நிற்கிறேங்கிற, வர்றவன் போகிறவன் போகிற. இப்போ கூட இந்த சூர்யா லைவ் போட்டால் பூரா வந்து கமாண்டை தள்ளுறாங்க கீழே, சுமி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்படியே கேட்டால் நாங்கள் நிம்மதியாக தூங்கக்கூட கூடாதா? இப்போ இந்த விஷயத்துக்கும் சரி தான் நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சுக்கங்க. 2 பேருமே உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதே மாதிரி நீயும் என் விஷயத்துக்குள்ளே இனிமேல் வரக்கூடாது. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி நீ கேட்கக்கூடாது. உங்கள் குடும்பம் வேறு, இனிமேல் என் குடும்பம் வேறு. என்றைக்கு எங்கேயோ இருக்கிற ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டால் தான், இல்லாட்டினா நான் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொன்னியோ, பிரச்சனையை வளர்க்குறதுக்கு நான் விரும்பலை. நான் மன்னிப்பு கேட்குறேன். இதோட இனிமேல் அந்த ஆளை பற்றி நான் பேச மாட்டேன். அதே மாதிரி உனக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், என்னைய பற்றி ஏதாவது கமாண்டு போட்டாங்கன்னு சொல்லி உன்னுடைய லைவில் 7 மணி 8 மணி லைவில் வந்து சிக்கா வந்து இப்படி கேட்டுட்டேன் வச்சுட்டேன், நான் வந்து மட்டையாக மடங்கிட்டேன், படுத்தே விட்டான் ஐயா, இப்படி கமெண்ட் போட்டால் அதை சிரிக்கிறது, அவனை திருப்பி ரிப்ளைங்கிற பேரில் அவன் வந்து உட்காந்துக்கிட்டு என்னை பற்றி ஏதாவது தப்பாக நான் தான் அவனை வந்து அடக்கிட்டேன் பற்றியா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பேசுகிறது அப்படின்டா, இது தற்காலிகமான மன்னிப்பு, நிரந்தர மன்னிப்பு கிடையாது, பகிரங்க மன்னிப்பும் கிடையாது. சரி நீ சொன்னங்கிறதுக்காக உனக்கு கட்டுப்பட்டு இந்த மன்னிப்பை நான் கேட்டிருக்கேன். இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வார்த்தை உங்கள் 2 பேர் வாயிலிருந்து அவன் கமாண்டு போட்டோ, இல்லை நீ ஏதாவது லைவில் எகத்தாளமாக சிரிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிக்கிட்டு என்னை கிண்டலும் கேலியும் பண்ணிங்கன்னா அப்புறம் நான் மெண்டல் ஆயிடுவேன். அப்புறம் அவன் தான் எனக்கு சுண்டல். அது சூப்பர்ல நான் கிழிப்பேன். ரைட்டு. இனிமே உன்னை வந்து ஒரு வார்த்தை புரோக்கரு பொண்ண பையன் கூட்டி கொடுத்தவன் ஏதாவது பேசினானா அவன் ஆதியில இருந்து அந்த வரைக்கும் நான் இழிப்பேன். இது அவனுக்கு நான் கொடுக்குறவானி. இதுக்கு கம்பெனி நிர்வாகம் பொறுப்பு இல்ல. சரியா? ரைட்டு. உடனே பேசக்கூடாது. அவன் காதலிக்க அவன் வந்து கலட்டி காட்ட விடுறேன், நான் ஊரு போயிட்ட விடுறேன். இது நமக்கு தேவையில்லை. கரெக்ட். இனிமே நம்ம டாபிக்குள்ள அவன் வரக்கூடாது. ரைட். வந்தானா நான் இழிப்பேன். சரி ரைட். பிரச்சனை வந்தா நான் சந்திச்சுக்கிறேன். ரைட்ரா. என்ன பண்றாங்கறத நான் இதுதான் சொல்றது. நான் அமைதியா போறவேன், அவ ஆக்ரோஷக்காரி. அவளுடைய கேரக்டர் உங்கள் 2 பேருக்குமே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு வீம்புக்கு வந்துக்கிட்டு ஏதாவது வந்து நக்கல் பண்ணுற வேலை வச்சிங்கன்னா அப்புறம் சுண்டல் சுகையில் மெண்டல் சுகையில் ஆயிடுவேன். பார்த்துக்க, மண்டையெல்லாம் கிறுக்கு பிடிக்க விட்ருவோம். கவனமாக இருக்க. அவள் நான் அந்த சொன்னா பற்றியா, இதுதான் துடிப்பு, இதுதான் உறுத்து, தெரியுதா? என்னைய நான் ஒரு தாள்கிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே அவளுக்கு அங்கே பற்றியா வேகம் வருது. இதுதான்டா நான் எதிர்பார்த்தது. எனக்கு ஒன்றுனா அவள் சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா? உங்கள் 2 பேரையும் குடுமையை பிடிச்சி ஆட்டிடுவான். கவனமாக இருந்துக்கங்க. இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டதாக இருக்கட்டும், அது தற்காலிகமானது. அது நிரந்தரமாக இருக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, மணி அடிக்குது, கேட்டுக்கங்க. பாய்.